கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான வேத வசனம் லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வீடியோக்குள்ள டைட்டில் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். சேதங்கிறது எந்த விதத்தில் வரும்னே சொல்ல முடியாது. ஒரு பண சேதமாக இருக்கலாம், எத்தனையோ லட்சங்கள் தொலைஞ்சு போயிருக்கலாம். அது மாதிரி இன்னும் சேதம் வீடு அழிஞ்சு போயிருக்கலாம். இந்த சுனாமி வந்த காலத்துலலாம் பாருங்களேன், வீடுகள்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி உள்ள இழப்பாக இருக்கலாம், தொழிலில் இழப்பு வந்திருக்கலாம். ஸோ சேதங்கள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே உள்ள உறவு உடைஞ்சிருக்கலாம், அது ஒரு பெரிய சேதம், மகா பெரிய சேதம்னு சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரி உள்ள சேதங்கள் எல்லாம் இருக்குது உலகத்தில். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு காரியத்தை செஞ்சினா ஒன்றும் ஒன்றை சேதப்படுத்த முடியாது, எதுவுமே சேதப்படுத்த முடியாதுங்கிறாரு. அது என்ன, அந்த கமாண்ட் என்ன? அதுதான் அவர் சொல்கிறாரு, இதோ சர்ப்பங்களையும் தேளுகளை மிதிக்கவும். உண்மையான சர்ப்பம் கிடையாது, உண்மையான தேளு கிடையாது, இதெல்லாம் பிசாசோடைய கிரியை. பிசாசு பிடிச்சு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு ரொம்ப சேதத்தை உண்டு பண்ணுறாங்க. ஜனங்கள் தான், அவங்களுக்குள்ள ஒரு சத்துரு இருக்குது, ஒரு போராட்டம் இருக்குது, ஒரு பயங்கரமான செயல்பாடு பண்ணுறாங்க பாருங்க. அது ஆண்டவருக்கு பிடித்தமே இல்லை. ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத தீமையான பொல்லாப்பான காரியங்களை ஜனங்கள் சில டைம் நம்ம ஓன் சொந்தக்காரங்க செய்கிறதுனால நமக்கு நிறைய சேதங்கள் வருது. அப்போ இந்த சேதங்கள்ல இருந்து நீ தப்பித்து கொள்ளணும்னா நீ என்ன பண்ணணும்? இந்த சர்ப்பங்களையும் தேளுகளையும் மிதிக்க தெரியணும். உனக்கு நேராக போய் ஒரு மாமனாரையோ மாமியாரையோ நான் மிதிக்க சொல்லலை, இவங்க மூலமாக தான் எனக்கு சேதம் வருதுன்னு தப்பாக நினச்சிடாதீங்க. என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னா, அந்த சத்ரு அவங்களுக்குள்ள இருந்து ஒருவேளை உங்களுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருந்தா நீங்கள் அதுக்காக ஜெபிக்கணும். அந்த சத்ருவை முடக்கணும். அந்த சாத்தானை தான் நம்ம முடக்கணும், மனுஷர்கள் அல்ல. மனுஷர்களுக்குள்ள இருக்கிற அந்த சாத்தான், அதை தான் நம்ம முடக்கணும். அப்போ நம்ம சொல்லணும், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால நீங்கள் சொன்ன வசனத்தின்படி சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சொன்னீங்க. ஆமாம் ஆண்டவரே, அவங்கள உள்ள விட்டா அந்த சர்ப்பம் கொட்டிரும், தேலை உள்ள விட்டா தேளு கடிச்சிரும், எல்லாம் விஷ ஜந்துக்கள். இதுல இருந்து எங்களை காப்பாற்றும்படிக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நீ எதிர்த்து நில்லு, நீ ரெசிஸ்ட் பண்ணு. யாக்கோபு 4:7 4:8 என்ன இருக்குன்னா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவைகள் உங்களை விட்டு ஓடி போயிடும். அப்ப எதிர்த்து நிக்கிறது மாத்திரம்தான் நம்மளால செய்ய முடியும். அவங்களோட யுத்தமெல்லாம் பண்ண முடியாது, சண்டையெல்லாம் போடவே முடியாது. ஆண்டவர் யுத்தத்தை பார்ப்பார். அவர் சொல்றாரு, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். நீ அமைதியாயிரு, இதை மாத்திரம் செய். உனக்கு நீ ரெசிஸ்ட் பண்ணி இயேசுவின் நாமத்திலாம் எதிர்த்து நிற்கிறேன், அவ்வளவுதான். மிச்சத்தை ஆண்டவர் பார்ப்பாரு. பி ஸ்டில், அமைதியாக இருந்து இதை மாத்திரம் செய்ய, நான் தெய்வங்கிறத உனக்கு விளங்க செய்வேன் அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அதனால நம்ம சர்ப்பங்களையும் தேளுகளையும் மிதிக்க பழகணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், இது சரியில்லை, இவங்க நீதி நியாயம் இல்லாமல் செய்கிறாங்க, எனக்கு விரோதமாக பயங்கரமாக செய்கிறாங்க, இந்த காரியங்கள்லாம் உடைய சமூகத்தில் வைக்கிறேன். எப்படி ஒரு சர்ப்பத்தையும் தேலையும் மிதிக்க முடியுமோ, அதை கொல்ல முடியுமோ, அது மாதிரி இவங்களுக்குள்ள கிரியை செய்கிற அந்த பிசாசை நான் கொல்றேன், நசுக்கிறேன், நான் மிதிக்கிறேன் அப்படின்னு தான் நம்ம ஜெபிக்கணும். ஆனால் குறிப்பிட்ட ஜனங்களை போய் மிதிச்சிட்டு இருக்கக்கூடாது. நான் எதுவுமே தவற அவங்ககிட்ட சொல்லலை, நான் கரெக்டாக சொல்கிறேன். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சத்ரு இருக்குது, அதுதான் தீமை செய்யுது உங்களுக்கு, அதுதான் பொல்லாப்பு பண்ணுது. அந்த சத்ருவை தான் நம்ம எதிர்த்து நின்று ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்க அந்த சத்ரு ஓடி போயிடுவான், அவங்களுக்குள்ள இருக்க சத்ரு ஓடிடுவான். ஏன்னா என்ன சொல்லியிருக்கு? நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு தான் சொல்லியிருக்கு. பார்த்தீங்களா? ஓடிடும். அந்த சாத்தான் ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க ரொம்ப நல்லவங்களாயிடுவாங்க. அவங்க உங்களை சேதப்படுத்தவே மாட்டாங்க, உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க. பாருங்க, உண்மையிலே ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சத்துருன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் சாத்தான். அவன் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நெகட்டிவாக கொண்டாந்து வச்சுருக்கான். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நன்மையாக வந்திருக்குதோ அது எல்லாம் ஜோதிகளின் பிதாவின் இடத்துலேருந்து வந்திருக்கு. ஹல்லேலூயா. இயேசு என்கிற ஜோதிகளின் பிதா பரத்திலிருந்து உண்டாகி வந்திருக்கு. நன்மையான எந்த ஈவும் எந்த வரமும் உங்களுக்கு ஜோதிகளின் பிதாவின் இடத்துல வந்திருக்கு. தீமையெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? எல்லாம் பிசாசுக்கிட்ட இருந்து வந்திருக்கு.
ஸோ இந்த தீமைக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவைகளெல்லாம் ஓடி போயிடும். அடுத்து அந்த இதுலயே சொல்றாரு, சத்ருவினுடைய சகல வல்லமை. சத்ருக்கு என்ன இருக்கு? சகல வல்லமை இருக்கு. ஆனா இதை எல்லாத்தையும் நீங்க ஒரே ஒரு காரியத்தை வச்சு மேற்கொள்ளலாம். நீங்க என்னோட பிள்ளையா இருந்தீங்கன்னா, நீங்க இயேசுவோட ரத்தத்தால கழுவப்பட்ட ஒரு அனுபவம் உள்ள ஒரு பிள்ளையா இருந்தீங்கன்னா நீங்க மேற்கொள்ள முடியும். ஏன்னா உங்களுக்கு நான் ஒரு அத்தாரிட்டின்னு கொடுத்துருக்குறேன். அத்தாரிட்டி நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்? அதிகாரம் கொடுத்துருக்கேன். நான் தெய்வத்தோட பிள்ளை, நான் இயேசுவோட பிள்ளை. இயேசு என்னை தன்னுடைய ரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டு இருக்கிறாரு. அவருடைய சிலுவை என்னுடைய நெத்தியில இருக்கு, பதிஞ்சிருக்கு. அது உங்களுக்கும் எனக்கும் தெரியாது, ஆனா பிசாசுக்கு நல்லா தெரியும். இவா இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைங்கிறது அவனுக்கு தெரியும். அவன் என்கிட்ட நெருங்க மாட்டான். அவன் என்கிட்ட வந்தானா அடிச்சு உதச்சி விரட்டிடுவேன்ல, என்கிட்ட வரமாட்டான். சில பேர் கூலாக இருப்பாங்க பாருங்களேன், ஆண்டவரே வேணாங்கிற மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ள நுழைஞ்சிருவான். அதனால இது யாருக்குள்ள நுழைவாங்க, எவருக்குள்ள நுழைவாங்கன்னே சொல்ல முடியாது. கிறிஸ்தவங்களுக்குள்ளேயே நுழைவாங்க, மற்ற தெய்வங்களை வணங்குறவங்களுக்குள்ளேயே நுழைவாங்க. அதனால நம்ம ஜாக்கிரதையா நம்ம வாழ்க்கையை நம்ம காப்பாத்திக்கணும்னா ஆண்டவர் இடத்துல நம்ம அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளணும். அவர் இடத்துல நம்மளுடைய பாவங்களை நம்ம அறிக்கையிடும் பொழுது, அதை விட்டு விடும் பொழுது தேவனுடைய பிள்ளையா மாறிடுறோம். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, நீ எதை கேட்டாலும் நான் தருவேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, நீ இந்த மாதிரி இருக்கும் பொழுது எதுவும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. எந்த ஒரு பிரச்சனையில இருந்தையும் நம்ம வெளியில வர்றதுக்கு இந்த வேதம் சொல்லி கொடுக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பெரிய பிரச்சனையா இருந்தாலும் வேதத்துல இருக்கு ஒன்னொன்னுக்கும் ஆன்சர், ஒன்னொன்னுக்கும் வேதத்துல வசனம் இருக்கு. அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த பிரச்சனை அப்படியே காணாம போயிடும். அதனாலதான் இந்த வேதத்தை நாங்க ஒரு சொத்து, ஒரு சுகம் மாதிரி நாங்க வச்சுக்கிருக்கோம். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை வாசிச்சு தான் நாங்க கண்டுபிடிப்போம். ஓ, ஆண்டவர் இப்படி சொல்லி தராரு, இதுக்கு இதுதான் ஆன்சர், இதுக்கு இதுதான் ஆன்சர் சொல்லி எல்லாவற்றையும் வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லா சக்சஸ்ஃபுல் லைஃபுக்கு இந்த வேதம் ரொம்ப முக்கியமா இருக்கு. இதை வாசித்து தியானித்து பிழைச்சு கொள்றவங்க பாக்கியவான்களா இருப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, அப்பா, சர்ப்பங்களையும் தேளுகளையும் மிதிக்கிறது போலவே நீங்க 91ஆம் சங்கீதத்துல சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் நீ மிதிப்பாயின்னு போட்டிருக்கு. ஆமாண்டவர், இப்படி விஷத்தை கக்கிற இல்லை விஷமா இருக்கக்கூடிய அனிமல்ஸ், சிங்கம், வலு சர்ப்பம், இது எல்லாத்தையும் உன்கிட்ட இருந்து நீ விலக்கி போடணும். அதை விட்டுறாத, உன் வாழ்க்கையில விட்டுறாதன்னு சொல்லி தரீங்க. ஆமாண்டவரே, நாங்க எதிர்த்து நின்று போராடி அப்பா ஒரு சேதமும் எங்களுக்கு வராதபடி நீங்க பாதுகாக்க போறீங்க. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்க வீட்டை சுத்தி ஆண்டவரே இருக்கக்கூடிய இடங்க, முந்தி இருந்த இடம் எல்லாம் ரொம்ப காடு மாதிரி இருந்துச்சு. பாம்பு அடிக்கடி வரும், சர்ப்பம் அடிக்கடி உசுன்னு வரும். ஆனால் நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு ஜெபிச்சோம். ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பாம்போ பாம்போட குட்டியோ கூட வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால உங்கள் ரத்தத்தை இந்த வீடை சுற்றி நான் தெளிக்கிறேன்னு சொல்லி ஒரு பாம்பு கூட வரல பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு பாம்பு கூட எங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், எங்களை பாதுகாக்கிற தெய்வம், எங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு. நாங்கள் சர்ப்பத்தை நேரடிக்க நாங்கள் மிதிக்கலை, இன்னும் வலு சர்ப்பத்தையும் சிங்கத்தையும் நேரடிக்க நாங்கள் மிதிக்கலை. ஆனால் பிசாசின் தலையை மிதிக்கும்படிக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் பிசாசோட தலையை மிதிச்சிட்டாரு, எங்களையும் மிதிக்கணும்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. எங்களோட வாழ்க்கையில் வர்ற எல்லா போராட்டங்களையும் இயேசுவின் நாமத்தினால மிதிச்சு பாதாளத்துக்குள்ள சுட்டெரித்து போடுகிறோம் ராஜா. ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை கூட எங்களை அழுத்தி எங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியாத ஆண்டவரே. நாங்கள் உங்கள் பிள்ளைங்க, இந்த அதிகாரம்னு ஒன்று கொடுத்துருக்கீங்க, அது போதும்பா, அது போதும் ஆண்டவரே. அதை வச்சு எல்லாரையும் நாங்கள் அந்த சத்துரு போராட்டத்திலேருந்து வெளியில் வந்துடுவோம்ப்பா. உம்முடைய பிள்ளைங்கிறத நாங்கள் சாட்சியாக இந்த உலகத்தில் ஜீவித்து காண்பிப்போம்ப்பா. நன்றி தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு செய்த இந்த நன்மையான காரியம், இந்த வேதத்தை எங்கள் கையில் கொடுத்தது பெரிய ஒரு அற்புதமான காரியம் ராஜா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வந்து துன்பப்பட்டு சேதப்பட்டு ஐயோ என் வாழ்க்கையை எல்லாம் நொந்துட்டு போயிட்டேன், இனி எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வசனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சத்துவத்தை அவங்க அறிந்து கொள்ளும்படி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you friends for joining us and God bless you all.